எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஜிஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ப்ரேயர். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வீனாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்தாபகாயஸ்ய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சத்சிக் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே. ஹரி ஓம். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டினா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ். டேலியில் அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி, அங்கேருந்து டாக் டிஓஜின்னு டைப் பண்ணால் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டீஸ். இந்த ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டியில் என்னென்ன ரிட்டர்ன் இருக்குது, ஜிஎஸ்டிஆர் மாதம் ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 1, 2A, 2B, 3B, இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து சொல்லு. நீ வந்து டேலியிலேருந்து அப்லோட் பண்ணிட்டியா இல்லையா, கரெக்ஷன் பண்ணணுமா, எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கா, ரெக்கன்சிலேஷன் பண்ண வேண்டியிருக்கா. ரெக்கன்சிலேஷன்னா போர்ட்டலுக்கும் இதுக்கும் ஆஃப்டர் அப்லோடு ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன் பண்ண வேண்டியிருக்கா. இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து ரிட்டர்ன் வைஸ் அப்படின்னா எஃப்ஐ ரிட்டர்ன் வைஸ்னால் இந்த வழியில் பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1 ஒவ்வொரு மாதமும் 2A 2B இது ரிட்டர்ன் வைஸு. இல்லை பீரியட் வைஸு அப்படின்னாலும் பீரியட் வைஸ் பார்க்கலாம். ஸோ ட்ராக் ரிட்டர்ன் வைஸ் பீரியட் வைஸ், அதுக்கு ஷார்ட்கட் வந்து எஃப்ஐ. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரிட்டர்னும் மாதம் நம்ம அப்டேட் பண்ணிட்டோமா, கரெக்ஷன் ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கா, சைன் பண்ணிட்டோமா அப்படின்னு. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு வந்து மார்க் வைக்கணும். ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம மார்க் வைக்கணும். அது வந்து இங்கே வைக்க முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிஎஸ்டிஆர் 1 அங்கே போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ரிட்டர்ன் இருக்குது டேலியில் அதுக்கு முதல்ல வரும். ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2A 2B அண்டு ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 4 ஃபார் காம்போசிட் டீலர், ஜிஎஸ்டிஆர் 9, 9A 9B 9C இப்படி இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா நத்திங் பட் சேல்ஸ். ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா நத்திங் பட் சேல்ஸ். அதாவது பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது நாட் ஓன்லி சேல்ஸ், இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஆல் 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்ஸப்ட் 2, ஸோ 6 டைப் ஆஃப் கண்ட்ரக்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனியில் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. என்னென்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட் பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி. இதில் இந்த கான்ட்ராங்கிறது உன்னுடைய பணம், உன் பணத்தை நீ பேங்க்கில் போடுற, பேங்க்கில் இருக்கிற பணம் நீ எடுத்துக்கிற. ஸோ தட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜேவி, cashless transaction. As it is a cashless transaction, you may pass at any time. At the end of the year period, முடியும் போது நீங்கள் போடுவீங்க ஜேவி எல்லாம். So that information is not possible to declare. Apart from these two kind of transaction, you have to declare all the type of transaction. Not only accounting, the 8 kind of accounting transaction, you have to declare the delivery note issued, like that information. என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்,
in GSR 1 we may go and see one thing. இப்போ வந்து ஒரிஜினலாகவே ஒரு கம்பெனியோடைய ஜிஎஸ்டி போர்ட்டலை யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லாகின் பண்ணுறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சைட்டுக்கு லாகின் பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டை ஓப்பன் பண்ணதும் உங்கள் சைட்டு இதுதான், இப்படி லாகின் பண்ணதும் இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கேலண்டரில் லாஸ்ட் 5 மாதம் நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கியா, என் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கியா, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணியிருக்கியா அப்படின்னு இருக்கும். இதில் 1 by 1 பார்ப்போம். டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ், லெட்ஜர் பேலன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் உன்னுடைய லைபிலிட்டி ரிஜிஸ்டரில் எவ்வளோ இருக்குது, கேஷ் லெட்ஜரில் எவ்வளோ கேஷ் இருக்குது, கிரெடிட் லெட்ஜரில் எவ்வளோ கேஷ் இருக்குது, எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல், இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு டேர்ன் ஓவர் பேஸ்டு, அதாவது 2024-25 என்ன சேல்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும். அந்த டேட் வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் 15/6/2024 இருக்குது. ஆக்சுவலாக தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ராங். 1,46 lakh காட்டுது, பட் இட் இஸ் ராங் ஒன்லி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், டேஷ்போர்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல சர்வீஸ்க்கு வாங்க. சர்வீஸில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது லெட்ஜரில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும், டேலியும் அதுவும் பொருத்தமாக இருக்கணும். லெட்ஜர்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெட்ஜர் இருக்குன்னா 3 வகையான லெட்ஜர்ஸ் இருக்குது. என்னென்ன லெட்ஜர்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், இந்த மாதிரி 3 லெட்ஜர் இருக்குது. எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட் உன்னுடைய அமௌண்ட் அங்கே கேஷாக எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக எவ்வளோ இருக்குது ஜிஎஸ்டியில். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் ஒரு 58, ஒரு 241, ஒரு 250 ரூபா இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் நம்ம கட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது லெட்ஜரில் கிரெடிட் லெட்ஜர். கிரெடிட் லெட்ஜருங்கிறது உன்னுடைய பர்ச்சேஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது மூலியமாக வந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2,15,000. ஸோ கிரெடிட் லெட்ஜர். அடுத்தது லைபிலிட்டி லெட்ஜர். இந்த லைபிலிட்டி லெட்ஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரிலேட்டட் லைபிலிட்டி. நீங்கள் வந்து பீரியட் செலக்ட் பண்ணி பார்க்கணும், எந்த பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24-25 இருக்குது. 24-25 மார்ச் மாதம் நம்முடைய லைபிலிட்டி என்ன, இங்கே ஒன்றும் லைபிலிட்டி இல்லைன்னு சொல்லுது, ரிட்டர்ன் ரிலேட்டட் லைபிலிட்டி. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் இருக்குது. அது நம்ம எப்படி கொண்டு போய் பார்க்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் லைபிலிட்டி அதில் போய் பார்க்கணும். அதில் மந்த்தை செலக்ட் பண்ணுவோம், 24-25 மார்ச் மாதம். இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1னா என்னென்ன இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டிஆர் 1 இன்றைக்குள்ளே ஃபைல் பண்ணிக்கணும். டியூ டேட்டு 11ஆம் தேதி நம்ம ஃபைல் பண்ணியாச்சு. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து B2B இன்வாய்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4A, 4B, 6B, 6C, B2B, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது B2B இன்வாய்ஸஸ். B2B இன்வாய்ஸஸ்னால் இந்த மாதிரி திக்ஷா பேக்கேஜிங்கிறது ஒரு ஜிஎஸ்டி டீலர், அவர் இன்னொரு ஜிஎஸ்டி டீலருக்கு பண்ணின சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா B2Bயில் இருக்கும். இங்கே டேலியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் ட்ரையாங்கிள் ரிப்போர்ட்னு பேர். ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா 3 வகையான பார்வை. இந்த 3 வகையில் பார்வையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்வை ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மிஸ்டேக்கு, ரெண்டாவது ரெக்டிஃபை த மிஸ்டேக், மூணாவது அப்லோட் ரிட்டர்ன். இதை வந்து நீங்கள் ஜேசன் ஃபார்மெட்டாக அப்லோட் பண்ணும்போது இங்கே அந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50+1 51 இருக்குது. அதே மாதிரி 51 இன்வாய்ஸ் இங்கே இருக்குது. இது B2B. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, B2C லார்ஜ் இன்வாய்ஸ். இங்கே ஒன்றும் இல்லை, அதே மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்தது எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். 6A வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எதாவது பண்ணியிருந்தா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BC, அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் மூலியமாக எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர், ஸ்மால் இன்வாய்ஸ்.
நிறைய இன்ஃபர்மேஷன் கிட்ட 32 இன்வாய்ஸ் மூலியமாக நம்ம என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது B2Cயில் இருக்கும், கஸ்டமருக்கு பில் பண்ண இன்ஃபர்மேஷன். அடுத்தது நில் ரேட்டட் சப்ளைஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிரெடிட் நோட் டெபிட் நோட் ரிஜிஸ்டர்ட். இங்கே வந்து ஏதோ மிஸ்டேக் காட்டுது, என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரியல, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கிரெடிட் நோட் டெபிட் நோட்டு அன்ரிஜிஸ்டர்ட். டேக்ஸ் லைபிலிட்டி அட்வான்ஸ் ரிசீவ்டு, நம்ம அங்கேருந்து டேலிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி. எது பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி இங்கே இல்லை, கொடுக்கல. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இஷ்யூ, இதுக்காக தான் நான் வந்தேன். ஜிஎஸ்ஆர் ஒன்றுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சேல்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள். இன்வாய்சஸ் ஃபார் அவுட்வர்டு சப்ளை, இது வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்வாய்சஸ் ஃபார் இன்வர்டு சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு யூ ஹாவ் டு டிக்ளேர் இன்வாய்சஸ் ஃபார் இன்வர்டு சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். அன்ரிஜிஸ்டர்டு பர்சன்ட் வந்து பண்ண சப்ளை அவங்க கொடுத்ததுக்கு இன்வாய்ஸ் இருந்ததுன்னா. ரிவைஸ்டு இன்வாய்சஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருந்து அந்த இன்வாய்ஸை இப்போ ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவைஸ்டு இன்வாய்சஸ். டெபிட் நோட், எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா டெபிட் நோட். இதில் ஒன்று என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் நம்பர், எண்டு நம்பர், டோட்டல் நம்பர், அதில் எவ்வளோ கேன்சல்டு, நெட்டாக எவ்வளோ இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். கிரெடிட் நோட், ரசீப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர், டெலிவரி சலான் ஃபார் ஜாப் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா டெலிவரி சலான் ஃபார் சப்ளை ஆன் அப்ரூவல். ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன் டு பி டிக்ளேர்டு இன் GSR1 ஆன் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதமும் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு பி டிக்ளேர் இன் த வே ஆஃப் ஃபார்ம் GSR1. GSR1 ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் எண்டு முடிச்சு நெக்ஸ்ட் மந்தில் 11th அன்றைக்கி GSR1 டு பி ஃபைல்டு. சார் GSR1 டு பி ஃபைல்டு குவார்டர்லி ஆர் ஆனுவலி, மந்த்லி அப்படின்னா எவ்ரி ரிஜிஸ்டர்டு டீலர், ரெகுலர் டீலர் ஷுட் ஃபைல்டு their GSR1 on monthly basis. But some registered regular dealer can file the GSR1 on quarterly basis. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பேர். எனக்கு அந்த மாதிரி ஒரு டீலர் இருக்காங்க. That dealer will file the GS return quarterly. Suppose சேம் கஸ்டமர் இப்போ ஆனுவல் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? If I declare my sales on quarterly basis, mirror endல என்னுடைய debtors, my debtors will get the credit immediately on the same month. Suppose if I having the method of filing quarter wise அப்படின்னா my debtor will get the credit once in 3 months. 3 months 3 மாதம் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நார்மலி debtors will skip to those who are having a regular dealer with month wise filing. month wise யார் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போயிடுவாங்க, because the amount will get blocked. That is the major discrepancy. I don't know why the dealers they are filing GSR1 on quarterly basis, because the person who opted GSR1 filing on quarterly basis, if they think up to 50 lakhs turnover, if their B2B sales can be declared in GSR1 in the form of invoice furnishing facility on month basis. I don't know why this rule came. நார்மலாக GSR1 ஃபைல் பண்ணுறது மாதம் நீ குவார்டர் வைஸ் ஃபைல் பண்ணுற அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் டு குவார்டர் வைஸ். நீ குவார்டர் வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சப்போஸ் சம் ஆஃப் த டெட்டார் தே வாண்ட் இமீடியட் கிரெடிட் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ப்ரொவைட். ஓகேவா, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுதான் GSR1ல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது GSR3B. வாட் இஸ் GSR3B? GSR2. வாட் இஸ் GSR2? GSR2 means IFF ஃபைல் பண்ணீங்களா சார்? என்னப்பா மந்த்லி என்னப்பா IFF ஃபைல் பண்ணீங்களா சார்? மந்த்லி அந்த குவார்டர்லி கிளையன்ட் வந்து IFF ஃபைல் பண்ணீங்களா சார்? சேல்ஸ் மட்டும் பண்ணலாம். வேணா அதையும் காட்டுறேன். குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க
என்னுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர், நான் இதை காட்டுறேன். என்னுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த்து அதுக்கும் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும். நான் அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் காட்டுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறார் என்னுடைய கஸ்டமரில். இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, டிசம்பர் மாதம் ஃபைல் பண்ணியாச்சு, இப்போ மார்ச் மாதம் ஃபைல் பண்ணணும். பட் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இஃப் தே தாட் தே கேன் ஃபைல்டு குவார்டர்லி ரிட்டர்ன். ஆனால் ஜிஎஸ்ஆர் 3B வராது, ஒன்லி ஜிஎஸ்ஆர் 1 வில் கம். இங்கே வந்து பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிவிட்டு தே கேன் மேக் பேமெண்ட்டு. இதுக்கு வந்து டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 11th, பட் இந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க தே கேன் ஃபைல் த ஜிஎஸ்ஆர் 1 ஆன் 13th 4. த டே ஆஃப்டர் இஸ் த டியூ டேட். இது வந்து ஒரு சின்ன சலுகை, இந்த ஐஎஃப்எஃப் ஃபெசிலிட்டி வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன சலுகை, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஆர் 2. வாட் இஸ் கால்டு ஜிஎஸ்ஆர் 2? ஜிஎஸ்ஆர் 2 என்ன, வாட் இஸ் கால்டு ஜிஎஸ்ஆர் 2B? இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் டேஷ்போர்டில் போயிட்டு நான் பார்க்குறேன். ரிட்டர்ன் டேஷ்போர்டில் நான் மந்த்து செலக்ட் பண்ணுறேன். ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் பண்ண முடியாது. ஆட்டோ டிராஃப்டட் ஃபார் நியூ பர்பஸ் ஒன்லி, 2A மாத்திரம் தான் இருக்குது, 2B வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் போகிறேன், டிசம்பர் மாதம். ஹியர் யூ கேன் சி 2 ஸ்டேட்மெண்ட், ஒன் இஸ் கால்டு 2A அண்ட் another one is called 2B. 2B வந்து குவார்ட்டர்லி வியூ தான் உனக்கு கிடைக்கும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2A அண்ட் 2B? ஓகேவா, 2Aக்கும் 2Bக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். யாருக்காவது தெரியுமா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2A அண்ட் 2Bன்னு? எஸ் சார், சொல்லுங்க பாப்பா. 2B வந்து 13 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும், அதுக்கு மேலே ஜென்ரேட் ஆகும் சார். 2A வந்து அதுக்கப்புறமா ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் ஆகும் டேட்டா. இல்லைல்லப்பா, 2A 2Bக்கு மெயின் அது கிடையாது ரீசன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கு? இப்போ வந்து பாருங்க, ஏப்ரல் 2024 இல்லையா, ஏப்ரல் 2024, இது வந்து மந்த்து, இது வந்து என்னது மந்த்து. ஜிஎஸ்ஆர் 1, இப்போ வந்து உன்னுடைய ஜிஎஸ்ஆர் 1 இங்கே தெரியுதா? ஒரு நிமிஷம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். 2Aக்கும் 2Bக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டூஏக்கும் 2Bக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது வந்து எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஓகேவா. எக்ஸ் லிமிடெட் கம்பெனி பேர் வந்து என்னது? எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெடோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட், ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங், எக்ஸ் லிமிடெடோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட், எக்ஸ் லிமிடெடோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட்டு யாருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒய் லிமிடெட் அப்படின்னு இருக்கு, அவனுக்கு நம்ம எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெடுக்கு சேல்ஸ் பண்ணுறான். ஜிஎஸ்டிஆர் 2A அண்டு ஜிஎஸ்டிஆர் 2B ரெண்டு இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்ரல் 24ல் பில் நம்பர் 1, ஓகேவா, பில் நம்பர் 1 இப்படி இருக்குது. இங்கே வந்து இப்படி நான் சொல்கிறேன், பில் நம்பர் 1 இப்படி
பில் டீடைல். இப்போ ஏ லிமிட்டெடு, எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிட்டெடுக்கு பில் நம்பர் 1 ஒரு பில் நம்பர் இருக்குது. அந்த பில் நம்பருடைய டேட் வந்து 24ன்னு வச்சுக்கோம். 24/2024. என்ன ரேட்டுக்கு இருக்குன்னா 25,000. இன்புட் வந்து 25,000 இருக்குது. ஓகேவா? இன்புட் வந்து 25,000 இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட்டு ஏப்ரல் மாதம் ரிட்டர்னை என்னைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா மே மாதம் 11 நாளுக்குள்ளே பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்டு, இது வந்து டியூ டேட்டு. இங்கே முதல்ல டியூ டேட் போட்டுருவோம். டியூ டேட்னு ஒன்று போட்டுருவோம். டியூ டேட் வந்து 11 நாளுக்குள்ளே பண்ணணும். அந்த மாதிரி 11 நாளுக்குள்ளே பண்ணிடுறாங்க. டியூ டேட்டு 11 நாள். ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டு அது வந்து என்ன சினாரியோ? 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் டேட். ஃபைலிங் டேட் வந்து 11 நாளுன்னே வச்சுப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2Aல அதுலேயும் கிடைக்கும். சாரி, ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட்டு இங்கே வச்சுக்கோண்ணா. இங்கே ரேட்டு நான் இங்கே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட் இதை வச்சுட்டோம். இது வேணாம், எடுத்துடலாம். இப்போ ஃபைலிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 இந்த எக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட்டு வந்து 11 நாளுக்குள்ளே பண்ணணும். அவன் 11 நாளுக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டான் அப்படின்னா ஒய் லிமிட்டடோட ஜிஎஸ்டிஆர் 2Aலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், 2Bலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த அமௌண்ட். ஓகேவா? சப்போஸ் அதே ஏப்ரல் மாதம் இதே பில் டியூ டேட்டு 11 நாள், ஆனால் ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து 12 நாளுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏப்ரல் மாதம் 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஏப்ரல் மாதம் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ரிஃப்ளெக்ட் ஆகாது. வேற எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா மே மாதம் 2Bல இந்த அமௌண்ட்டு பில் நம்பர் 1 இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? சப்போஸ் சார் அதான் நானும் சொன்னேன். என்னப்பா இப்போ வந்து 11th அன்னி வரைக்கும் 2B வந்து ஜென்ரேட் ஆகும். 11 தாண்டிச்சுன்னா 2Aல வந்து ஜென்ரேட் ஆகும் சார். அடுத்த மாதம் ஜென்ரேட் ஆகும் சார். அதான்ப்பா ஏப்ரல் மாதம் 2Aல வந்துடும். பட் 2B வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம். அதான் சார். அது மாத்திரம் அல்ல, சப்போஸ் அஷ்யூம் பண்ணிக்கோ ஏப்ரல் மாதம் ஒரு பில் நம்பர் இருக்கு 2/22/4/2024. அந்த பில் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஒரு 1,25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பில்லை, இந்த பர்டிகுலர் பில்லை ஏப்ரல் மாதம் டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. டியூ டேட் வந்து ஏப்ரலுக்கு 11/5. நான் 11/4ன்னு போட்டேன், சாரி. 11/5 ஃபைலிங் டேட் 11/5 12/5 சாரி இந்த இடத்துல தப்பட்டேன். ஸோ ஏப்ரல் மாதம் டியூ டேட்டு 11/5 11/5க்குள்ளே பண்ணிட்டா அதே மாதம் 2Aலையும் வரும், அதே மாதம் 2Bலையும் வரும். சப்போஸ் வந்து 11/5க்கு பதிலாக 12/5ல் ஃபைல் பண்ணால் ஏப்ரல் மாதம் 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும், 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகாது. அதுக்கு பதிலாக மே மாதம் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஏப்ரல் மாதம் ஒரு பில் இருக்குது. இதை வந்து இதுக்கான டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/5ல் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்ரல் மாதம் ஃபைல் பண்ணல, மே மாதம் ஃபைல் பண்ணல, ஜூன் மாதம் ஃபைல் பண்ணல. எங்கே வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் இருக்கு பாரு, ஏப்ரல் 26 இந்த செப்டம்பர் 25 இருக்கு இல்லையா, செப்டம்பர் மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் என்ன? செப்டம்பர் மாதம் ஃபைல் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன் டியூ டேட்டு
அக்டோபர், ஓகேவா? அக்டோபர், செப்டம்பர் மாதம் ரிட்டர்ன் ஃபைல் டியூ டேட்டு அக்டோபர் மாதம் 11/10 வரைக்கும் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏப்ரல் மாதத்தில் இந்த பில்லு அவர் ஓமிட்டே பண்ணிட்டார், விட்டுட்டார் அந்த பில்லை ஃபைல் பண்ணுறதுக்கு. நாம் கண்டுபிடிச்சி கேட்குறோம். எப்போ கேட்குறோம் அப்படின்னா மார்ச் மாதம் கேட்குறோம். ஸோ உடனே ஏப்ரல் மாதம் பண்ணுறாரு, இல்லை மே மாதம் பண்ணுறாரு. எப்போ உள்ள பில்லை, இந்த பில்லை எப்போ பண்ணுறாரு? வருஷமே முடிஞ்சு போயிட்டு ஏப்ரல் மாதமும் மே மாதமும் இங்கே வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு பண்ணுறாரு? மே மாதம்னா ஜூன் மாதம் பண்ணுவார். ஒரு 10/6 பண்ணுறாரு. இப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதாவது ஏப்ரல் 24 பில்லு 2A வரும் 2Bல வரும். 2A வரும் 2Bல வராதா? ரெண்டுத்துலையுமே வரும்பா. அதாவது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இந்த ஏப்ரல் 2024 பில்லு நீ வந்து மே 2025 பண்ணும்போது மே 2025 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? இங்கே வந்து நீ ஃபைல் பண்ணிருந்ததுனால இங்கே நீ அந்த மாதம் உனக்கு உள்ள இன்புட்டை நீ எடுத்துக்க முடியும். பட் 2A வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா, இது வந்து எந்த மாதம் பில்? ஏப்ரல் மாதம் பில் இல்லையா? இங்கே வந்து 2Aல அப்ரூவல் ஆகும். புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது ஏப்ரல் 2024 பில்லை அந்த வருஷம் முடிஞ்சு அதுக்கும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கூட என்னால் ஃபைல் பண்ண முடியும், விடுபட்டதெல்லாம் எடுத்து. அந்த மாதிரி பண்ணும்போது வித்தின் த டியூ டேட்குள்ளே பண்ணிட்டேன்னா 2Bல அந்த மாதமும் 2Aல அது எந்த மாதத்துக்கு உரிய 2Aவோ அந்த மாதத்தில் போய் தான் உட்காருவீங்க, இந்த இதில் போய் உட்காராது. எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ தான் ஒரு வருஷத்தோட டோட்டல் பர்ச்சேஸ் என்னங்கிறது தெரிய வரும். ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்தோட டோட்டல் பர்ச்சேஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 2Aல தான் பார்க்கலாம். ஸோ 2Aங்கிறது மந்த் ஆன் மந்த் இட் வில் கெட் அப்டேட்டட், whereas 2B never get updated. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2A அண்ட் 2B அப்படின்னா, 2A அப்படிங்கிறது இட் வில் கெட் அப்டேட்டட் ஆன் மந்த், whereas 2B will never get updated. ஒன்ஸ் ஃபைல்டுனா ஃபைல்டு தான், அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. கிளியரா? கிளியராப்பா அசோக்குமார்? புரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது சொல்லியிருக்காங்களா? 2Aக்கும் 2Bக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. 2Bனா அடுத்த மாதம் வந்துடும் நினைப்பாங்க, பட் அது எந்த மாதம் 2Aல போய் உட்காரும்? இப்போ GSTR 1 பார்த்துட்டோம், சேல்ஸு. GSTR 2A பார்த்துட்டோம், 2B பார்த்துட்டோம். 2Aங்கிறது ஆட்டோ பாப்புலேட்டட், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் அப்டேட்டட், whereas 2Bங்கிறது இட் வில் நெவர் கெட் அப்டேட்டட். ஒன்ஸ் ஃபைல்டு ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஜென்ரேட் வாட் எவர் த இன்புட் அவைல்டு இன் 2B யூ கேன் யூஸ். அவ்வளோதான். அது பியாண்ட் தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா immediately notice will be issued. You have to answer. You have to reverse that amount along with 18% interest once notice issued. Otherwise you don't have any fitted reply. ஓகேவா? அந்த மாதிரி ஃபிட்டட் ரிப்ளை உனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு ரிவர்ஸ் அலாங் வித் 18% இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி பார்த்துக்கோ. ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2A அண்ட் 2B. இப்போ 3B அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் கால்டு 3B? GSTR 1 இஸ் யுவர் லைபிலிட்டி டிக்ளரேஷன். சார் இந்த மாதம் என்னுடைய சேல்ஸ் இவ்வளவு, என்னுடைய லைபிலிட்டி எவ்வளவு, அதுக்கு நான் கொட்ட வேண்டிய CGST எவ்வளவு, SGST எவ்வளோன்னு சொல்லிட்டு டேக்ஸ் வைஸ் ஐ எம் டிக்ளரிங் ஆன் GSTR 1. வாட் இஸ் கால்டு 2A அண்ட் 2B? 2Bல என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டு ஐ பெய்டு ஆல்ரெடி பை வே ஆஃப் மை சான்ட்ரி கிரெடிட்டார். 2B 2A. ஓகேவா? 2Aங்கிறது எதுக்காகனா வாட் இஸ் மை 1 year ஹோல் பர்ச்சேஸ், ஒரு வருஷத்துக்கான மொத்த பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 2A இருக்குது. ஸோ 2A cannot updated or 2A will not get updated after the September month return filed. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகாது. சரி, 2A ஓகே, 2B ஓகே. வாட் இஸ் கால்டு 3B அப்படின்னா, GSTR 1ல என்னுடைய லைபிலிட்டி இவ்வளோ நீ டிக்ளேர் பண்ணிட்ட, தட் அமௌண்ட் டு பி பெய்டு
That amount you can paid by way of two things. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா by way of input as credit, another வந்து by way of cash ledger. Cash ledger means பேங்க் மூலிமா பேமெண்ட் பண்ணலாம். ஸோ 3B அப்படிங்கிறது it is the proof of payment. The return what you declared in GSR 1, அதை வந்து நான் பெய்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் என்ன GSR 3B. சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோம்? GSR 1 பார்த்துட்டோம், 2A பார்த்துட்டோம், 2B பார்த்துட்டோம், 3B பார்த்துட்டோம். வாட் இஸ் கால்டு ஆனுவல் ரிட்டர்ன்? வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்? ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன் விச் ஃபார்ம் டு பி யூஸ்ட்? ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 ஃபார்ம்ஸ்: GSR 9, 9A and 9C. GSR 9 அப்படிங்கிறது ஆனுவல் ரிட்டர்ன். GSR 9A and 9C is the reconciliation statement. It should be prepared by the auditor and auditor should submit. Who should submit the annual return? யார் வந்து இந்த annual return ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, the dealer whose total turnover exceeds rupees 2 crore in a year. எந்த ஒரு டீலருடைய டோட்டல் டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு 2 கோடிக்கு மேலே இருக்கும், they must file the annual return compulsory. ஓகேவா? அவங்க கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். சார், வாட் அபவுட் த கேஸ் லெஸ் தேன் 2 crore டேர்ன் ஓவர்? இட் இஸ் ஆப்ஷன் ஒன்லி, தர் இஸ் நோ மேண்டட்ரி. பட் இஃப் ஃபைல்டு இட் இஸ் குட் ஃபார் யூ. ஃபைல் பண்ணினா நல்லது. இஃப் மோர் தேன் 2 crore டேர்ன் ஓவர் சொல்லுவாங்க, ஃபைல் பண்ணாமல் விட்டால் 10,000 பெனால்ட்டி. இப்போ யாரெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து த டோட்டல் டேர்ன் ஓவர் ஹூஸ் டோட்டல் டேர்ன் ஓவர் எக்ஸீட் rupees 2 crore in a year, அவங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ இந்த கேஸ் எக்ஸ் லிமிடெட் கேஸ் எடுத்துக்கோ. எக்ஸ் லிமிடெட் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலில் ஒரு சேல் நடந்திருக்கு. தட் சேல் ஹாஸ் பீன் டிக்ளேர்டு இன் த GSR 1 ஆஃப் May 2025. In May 2025 you have regular sales also. May 25 GSR 1ல அந்த மாதத்தோட ரெகுலர் சேல்ஸும் இருக்கும். ஏப்ரல் 2024ஓட சேல்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நீ GSR 1 ஃபைல் பண்ணி லைபிலிட்டி எவ்வளோ தான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் நீ அந்த ஏப்ரல் 2024 பில்லை மே 2025 நீ டிக்ளேர் பண்ணிட்டேன்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? யூ மஸ்ட் ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன். என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன். அந்த மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த ஆனுவல் ரிட்டர்னில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயருடைய சேல்ஸு இன்க்ளூடட் இந்த மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு மென்ஷன். ஃபார் தட் பர்பஸ் யூ ஆர் ஃபைலிங் த ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன்கிறது இன் ஜென்ரல் இட் இஸ் த ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் GSR 1 and GSR 3B? If any liability it increases, you have to pay the difference amount. இங்கே ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. So in general, GSR 9 is the annual return. GSR 9 is to be filled by those dealer whose total turnover greater than 2 crore in a year and who's having adjustments in the previous year sales. இந்த வருஷம் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ண அந்த மாதிரி டீலர்ஸும் they have to pay. Then GSR 4. GSR 4 is the quarterly return. That return to be filed by the composite dealer. In general, dealers are classified mainly into 3 broad categories. One is called a regular dealer, another one is called a composite dealer, another one is called a input service distributor. Input service distributor normally you will not meet out. வராது உங்களுக்கு. ரொம்ப பெரிய கஸ்டமர்ஸ் தான் வரும். HCL லிமிடெட் அந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் தான் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும். நிறைய கம்பெனிகள்லாம் வராது. ஸோ ரூல்ட் அவுட். Mainly the dealers are classified into 2 broad categories. One is called regular dealer and one is called composite dealer. For regarding with the regular dealer they will file what are the returns அப்படின்னா GSR 1, GSR 3B. If necessity came, GSR 9 they will file. 9 and 9A or 9C. In the case of composite dealer, previously they are filing their return on quarterly basis. Before 2 years
Before 2-3 years, I don't know the exact date. Before 2-3 years, composite dealer filed their return on quarterly basis. Now the system gets changed. Every composite dealer should file their tax payable in CMP 08 அப்படின்னு ஒரு சலான் இருக்கு. In that challan, whatever your tax liability for the end quarter, you have to declare on that CMP 08 challan and you have to make payment. So CMP 08 is not a return. It is the alternate for GSR 4. Even though it is the alternate of GSR 4, CMP 08 is not a return. It is challan only. Merely it's a challan. So composite dealer in general, they have to file the return quarterly, but now they are filing the return annually. GSR 4 is a quarterly return filing annually. So annual return is different, filing the return annually is different. ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணிக்க முடியாது, குழப்பிக்க முடியாது. Annual return is different. Annual return means GSR 9, 9A, 9B, 9C. These are called the annual returns. Filing the return annually means quarterly return GSR 4. Now you are filing is annually. What is the difference between annual return and filing return annually? Instead of filing the return quarterly on every quarter, you are filing annually. That's all. But annual return is in general, it is the reconciliation statement. Is GSR 4 is a reconciliation statement? No. But அதே மாதிரி தான், already you are filing the CMP 08, but in GSR 4 there is no any reconciliation. You have to file, instead of filing quarterly, in previous method, in quarterly return, composite dealer should declare their purchases quarter wise and sales quarter wise, but they are declaring annually. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இன் ஜென்ரல் GSR 4 என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது ஆனுவல் ரிட்டர்ன் சொல்கிறோம், பட் ரியலி இட் இஸ் நாட் அன் ஆனுவல் ரிட்டர்ன், இட் இஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் ஒன்லி. GSR 4 is a return filed by the composite dealer. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்குது? 3Bல table number 3.1 is your tax liability, outward supply, what's your taxable turnover and how much tax you have to pay. That information is available in table number 3.1. In table number 4, how much input you availed, that information is available. அதில் suppose if any reverse amount to be, any credit to be reversed, that amount will reflect that. Finally net input இங்கே இருக்கும். net input. GSR 3B is not a reconciliation statement வச்சுங்க. இப்போ உன்னுடைய லைபிலிட்டியில் மேலே 3.1ல் GSR 3Bல உன்னுடைய லைபிலிட்டி வந்து போச்சு, கீழே உன்னுடைய இன்புட் வந்திருக்கு, உன்னுடைய அவுட்புட்டு மைனஸ் இன்புட் ஈக்குவல் டு டேக்ஸ் பேபிள் தானே. ஆனால் அந்த மாதிரி பார்க்க முடியாது, ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இது உன்னுடைய புக்கு, நீ வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது போர்ட்டலில் இருக்கிறபடி தான். ஓம் புக்கு படி நீ டேக்ஸ் கட்ட முடியாது, போர்ட்டலில் நீ என்ன அப்டேட் பண்ணிருக்கோ அதன்படி தான் டேக்ஸ் வரும். ஸோ 3B வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது கால்குலேட். ஓகேவா? அதில் இந்த செட் ஆஃப் ரூல்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. செட் ஆஃப் ரூல் அது ஞாபகம் வச்சுக்க. ITC, reclaim day, exempt, interest, late fee, everything will come. Annual computation, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் கம்ப்யூட்டேஷனுங்கிறது 1 இயருக்கு. இதில் அன்சர்டன் டிரான்சாக்ஷன் டு பி கிளியர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன டேக்ஸபிள் அமௌண்ட்டு எவ்வளோங்கிறத யூ கேன் ரெக்கன்சில் வித் யுவர் இது. சப்போஸ் இஃப் எனி ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு JV போடணும் அப்படின்னா
இங்கே ஆல்ட் ஜே ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் போயிட்டு நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டெவிலாம் போடலாம். இதுக்கெல்லாம் போடணுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி நாலேஜ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து இவே பில். வாட் இஸ் கால்டு இவே பில்? இவே பில் அப்படின்னா எலக்ட்ரானிக் வே பில் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் யூ ஆர் டீலிங் வித் குட்ஸ் நாட் சர்வீஸ், suppose if you are dealing with goods, that goods transferred from one place to another place, the delivery place வந்து local or interstate. local na within Tamil Nadu, interstate na other state, from one state to another state. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து another state போகுது அப்படின்னா 50,000க்கு மேலே போனாலே you have to generate the e-way bill. within local அப்படின்னா 1 lakh மேலே போனால் தான் e-way bill போடணும். பட் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இப்போ காசுக்காக 50,000க்கு மேலே போனாலே 70,000க்கு மேலே போனாலே பிடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இன் ஜென்ரல் சேஃப்டி பர்பஸ்க்கு நீ 50,000க்கு மேலே போனாலே இவே பில் ஜென்ரேட் பண்ணி போட்டு போய்டும். இவே பில் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஜென்ரேட் த சேல்ஸ் இன்வாய்ஸ். தட் சேல்ஸ் இன்வாய்ஸ் டு பி அப்லோடட் வித் த இவே பில் சைட் ஒன்று இருக்குது. இங்கே இவே பில்னு ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்டில் தட் இன்ஃபர்மேஷன் டு பி அப்லோடட் டு இவே பில் சைட்டு. தட் இவே பில் சைட் வில் ஜென்ரேட் ஒன் அக்னாலஜ்மெண்ட் காப்பி. தட் அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்பர் டு பி affixed in the printed in the sales invoice. Your goods movement should supported with the e-way bill along with the tax invoice. அது கூட சேர்ந்து போகணும். இல்லைனா e-way bill ஜென்ரேட் பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னா, if you are the seller 25,000 penalty along with the 18% interest. If you are the buyer 18% interest. ஓகேவா? ஸோ e-way bill ஜென்ரேட் பண்ணாமல் நீங்கள் குட்ஸ் வாங்கவும் கூடாது, குட்ஸ் விற்கவும் கூடாது. இட் இஸ் லீகலி ராங். நெக்ஸ்ட் ஒன் இ இன்வாய்ஸ். சப்போஸ் உங்களுக்கு டேர்ன் ஓவர் இருக்குது. இப்போ அது என் டேர்ன் ஓவர் எனக்கு இது ஞாபகம் இல்லை. இ இன்வாய்ஸ் டேர்ன் ஓவர் லிமிட். இதில் கிளியர் டேக்ஸ் இ இன்வாய்ஸ் டேர்ன் ஓவர். இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. When e-invoice is applicable, first what is called e-invoice? e-invoice na enna? e-invoice oda turnover enna? e-way bill kuda e-invoice generate. e-invoice also applicable. இங்க வந்து பாத்தீங்கன்னா turnover limit இருக்கு. e-way bill மாதிரி e-invoice started from 1st October 2020. If your turnover is greater than 500 crores, e-way bill also applicable, e-invoice also applicable. 500 crores மேலே போச்சுன்னா 1/1/2021 என்ன பண்ணாங்க, அந்த லிமிட்டை 100 crore கொண்டு வந்தாங்க. 1/4/2021 50 crores மேலே இருந்தால் e-invoice அப்படின்ட்டான். அப்புறம் 2010-5. ஸோ whose total turnover greater than 5 crore from 1st October from 1st 8/23. இந்த டேர்ன் ஓவர் லிமிட் இதை வந்து படித்து பார்த்துக்கோ. குரூப்பில் போடுறேன். கண்டிப்பாக இதில் ஒரு மார்க் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு மார்க் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு மார்க் இருக்குது. இதை படித்து வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் வந்து 5 கோடிக்கு மேலே போனாலே இவே பில். அது எப்போலேருந்துன்னா 1/8/2021. இந்த டேர்ன் ஓவர், இந்த டேட்டு, இது ரெண்டையும் படித்து வச்சுக்கோ. ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டேர்ன் ஓவர் அண்ட் டேட் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரெக்கன்சிலேஷன். GSR 1, 2A and 2B reconciliation. Reconciliation is very important factor. What is called reconciliation? Your books of account should match with the GST portal. That is called reconciliation. First வந்து reconciliation should be done within you. Then reconciliation should done with the portal. How I can done within me? My GSR 1 sales, as per my GSR 1 sales should match with
ஆஸ் பர் மை ஜிஎஸ்டிஆர் 3B ஆஸ் பர் டேலி. டேலியில் என்ன டேர்ன் ஓவர் ஜிஎஸ்டிஆர் 1ல் காட்டுதோ சேம் டேர்ன் ஓவர் டேலி 3Bயில் இருக்கணும். சேம் டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அங்கே ஒரு டேர்ன் ஓவர், இங்கே ஒரு டேர்ன் ஓவர், இங்கே ஒரு டேர்ன் ஓவர், அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த டேலியில் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு? ஆக்சுவலாக வந்து பார்ப்போம், பிப்ரவரி மந்த் வரைக்கும் பார்ப்போம். ஆல்ட் F2 போட்டு 1/4 28/2/25 வரைக்கும் பிப்ரவரி மந்த் வரைக்குமான டேர்ன் ஓவர் 1,77 lakh இருக்கு. சேம் டேர்ன் ஓவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆல்ட் ஜியில் போயிட்டு ஜிஎஸ்டிஆர் 1ல் பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் 1ல் எவ்வளோ இருக்குது? 1,77,19,000. இதே டேர்ன் ஓவர் தான் ஜிஎஸ்டிஆர் 1ல் இருக்கணும். இப்போ 1/4 28/2 வரைக்கும் சேம் 1,77 lakh இருக்கணும். ஆக என்ன இருக்குது? 1,70 lakh இருக்குது. வேர் இந்த 7 lakh கான்? சரி, இங்கே 1,70 lakh இருக்கு இல்லையா? அப்போ 3Bலையும் இதே தான் இருக்கணும். 3Bயில் பாருங்கள், ஆல்ட் ஜி ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 3Bயில் போய் பார்ப்போமா? 1/4 28/2 வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 1,73 lakh இருக்குது. ஸோ நீ ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஒவ்வொரு டேர்ன் ஓவர் இருக்குது. P&Lல ஒரு டேர்ன் ஓவர் இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 1ல் ஒரு டேர்ன் ஓவர் இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஒரு டேர்ன் ஓவர் இருக்குது. எல்லா டேர்ன் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா திருட்ட 5 to 7 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதனால் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை 2 things. எய்தர் யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை ஆர் யூ ஹாவ் டு பே. ரெண்டே ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரதுக்கான மெயின் காரணமே இந்த ரெக்கன்சிலேஷன் பண்ணது தான். ஓம் புக்குக்குள்ளேயே ரெக்கன்சிலேஷன் இல்லை, இது எப்படி சைட்டு கூட இருக்கும்? சைட்டில் நீ ஜிஎஸ்டிஆர் 1 அப்லோட் பண்ணியிருப்ப, 3B ஒரு மாதிரி இருக்கும். யுவர் ஜிஎஸ்டிஆர் 1 will not tally with your GSTR 3B. That GSTR 3B to be tallied with GSTR 9. GSTR 9 கூட GSTR 1, GSTR 3B versus GSTR 9. GSTR 7Aன்னு ஒன்று இருக்குது, TDS. That GSTR 7 should match with your GSTR 3B and GSTR 1. GSTR 7ல் என்ன டேர்ன் ஓவர் காட்டிருக்கோமோ that turnover should match with the GSR 1. இந்த மாதிரிலாம் ரெக்கன்சிலேஷன் இருக்குது. That reconciliation to be done in tally. That reconciliation should be done. GSR 1 reconciliation, 2A reconciliation, 2B reconciliation. அப்போ தான் உனக்கு தெரியும், இந்த 2A 2B reconciliation பண்ணினா தான் நீ வந்து யார்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியோ அவெல்லாம் GSR 1 ஃபைல் பண்ணிட்டானா உனக்கு இன்புட் வந்தாச்சா அப்படிங்கிறது எங்கே தெரியும் அப்படின்னா GSR 1, 2A 2B அதில் பண்ணால் தெரியும். Sir, how to do the GSR reconciliation? Very simple. GST report போங்க, GSR reconciliation. உன்னுடைய அங்கே ரிப்போர்ட்டை வச்சுட்டு B2B ரெக்கன்சில் பண்ணணும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வச்சு இருக்கும், இது இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதையும் போய்ட்டு ஒரு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்து ஆல்ட் எஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸில் சொல்லணும். எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா வரலன்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட்டட், மிஸ்மேட்ச், நாட் ப்ரொவைடட், ரெக்கன்சில்டு. ஸோ ரெக்கன்சில்டு அப்படின்னா யூ ஹேவ் டு ரெக்கன்சில்டு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாத்திரம் ரெக்கன்சில்டு அப்படின்னு வரும். இது ஆல்ரெடி நான் மேனுவலாக ரெக்கன்சில் பண்ணியிருக்கேன், அதனால் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 2A 2B இந்த மாதிரி நீங்கள் ரெக்கன்சில் பண்ணணும். இதே மாதிரி 2A 2B ரெக்கன்சில்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இது வந்துருச்சான்னு பார்த்து 4 பில்லு இருக்குது ஆதிநாத். இந்த ஆதிநாத்தோடைய 4 பில்லும் வந்தாச்சான்னு பார்க்கணும். 2Aல அந்த மாதம் வந்தாச்சுன்னா செலக்ட் பண்ணி ஆல்ட் எஸ் போட்டு ஸ்டேட்டஸில் ரெக்கன்சில்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உனக்கு உன்னுடைய சைட்டு படி இருக்கிற GSR 1 இதுவும் ரெக்கன்சில் ஆகிடுச்சா, சைட்டு படி இருக்கிற அதுவும் GSR 2A ரெக்கன்சில் ஆகிடுச்சா, 2B ரெக்கன்சில் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். GST utilities there are 4. சார் ஒரு டேட்டாவை தான் சார் ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியுமா? இல்லை அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. பட் மேனுவல் ரெக்கன்சிலேஷன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் டேலியில் வந்து இங்கே டேட்டா இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி ரெக்கன்சில் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்டு.
எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு காட்டுறேன் ரெக்கன்சிலேஷன் எப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸில் போய்ட்டு பிப்ரவரி மாதம் மாத்திரம் ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிறேன். ரிட்டர்ன் டேஷ்போர்ட் போகிறேன். ஹவு டு டூ த ரெக்கன்சிலேஷன். மேனுவல் ரெக்கன்சிலேஷன் பண்ணுங்கள், தட் இஸ் பெஸ்ட். இது வேண்டாம். எது வேண்டாம்? இங்கே 2 ரெக்கன்சிலேஷன் ஃபைல் இருக்குது. ஒன்று 2B இருக்கு இல்லையா, இங்கே வியூ இருக்குது, டவுன்லோட் இருக்குது. இங்கே டவுன்லோடில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். உனக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் வேணுமா, எக்ஸல் ஃபார்மேட்டில் வேணுமா? யூ ஹேவ் டு செலக்ட் த எக்ஸல் ஃபார்மேட். அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், எக்ஸல் ஃபார்மேட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ உனக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் இங்கே பர்ச்சேஸ் இங்கே இருக்குது. இதுதான் வந்து அங்கே உள்ள எக்ஸல் ஃபைல். இதை பார்த்து நீங்கள் ரெக்கன்சில் பண்ணணும். இதை பார்த்து எப்படி ரெக்கன்சில் பண்ணணும்? இங்கே வந்து B2B இருக்குது. இது முன்னாடிலாம் ஐடிஸ் அவைலபிள் அதெல்லாம் டேபிள் போட்டுருக்கு. இந்த B2B, இந்த B2Bயை வச்சு நீங்கள் ரெக்கன்சில் பண்ணணும். நான் ப்ராக்டிக்கலாக ரெக்கன்சில் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை இப்படி செலக்ட் பண்ணிப்பேன். செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிப்பேன். ஏன் மெர்ஜ் பண்ணிப்பேன்னா இது 2 லைன் இருக்குது, 5 6 2 காலம் இருக்குது, அதை ஒரு காலமாக கொண்டு வரதுக்காக. நான் என்ன பண்ணுவேன், 5 காலம் இருக்குது, அதை நான் வந்து ஒரு காலமில் கொண்டு வருவேன். ஸ்க்ரோல் லாக்கில் இருக்குது, சாரி. எப்படி நான் பண்ணுறேன் பாருங்க ப்ராக்டிக்கலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலத்தில் வந்துருச்சு. இதை நான் டெலீட் பண்ணுவேன். இப்போ ஃபில்டர் போட்டுப்பேன். ஃபில்டர் போட்டுட்டு இப்போ வந்து டேலியும் அதையும் வச்சு நான் ரெக்கன்சில் பண்ணுவேன். இப்போ நம்ம டேலியும் இந்த எக்ஸல் ஃபைலையும் வச்சுட்டு ரெக்கன்சில் பண்ணுறேன். டேலி எக்ஸல் 2B ரெக்கன்சிலேஷன் பண்ணுறேன். அது 2B. ஓகேவா? பாருங்கள், ரெக்கன்சில் பண்ணுவேன். இப்போ ஆதிநாத் இன்ஃபோட்டுக்கு இங்கே இருக்குது. நான் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுவேன் ஒவ்வொன்றா. ஆதிநாத் இன்ஃபோடெக், ஆதிநாத் இன்ஃபோடெக் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக 4 வரணும். பில் நம்பர் 1598, 1637, 1682. பட் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில் இருக்குது. 4 பில் இருக்குது. என்னென்ன பில் இருக்குது? 1598 இருக்கா, செலக்ட் பண்ணு. 1637 இருக்கா, செலக்ட் பண்ணு. 1682 இருக்கா, செலக்ட் பண்ணு. ஆல்ட் எஸ் கொடுத்து ரெக்கன்சில்டு. இப்போ அது 3 ரெக்கன்சில் ஆகிடுச்சு. இப்போ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அது வந்துருச்சு, ஜனவரியில் வந்தாச்சு. அதனால் அது ரெக்கன்சில்டு விட்டுருவோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே ரெக்கன்சில்டாக இருக்குது எல்லாமே. இப்போ ஆனந்த் சிந்தட்டிக்ஸ், ஆனந்த் சிந்தட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில் நம்பர் 1970. இந்த இடத்துல ஆனந்த் சிந்தட்டிக்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஆனந்த் சிந்தட்டிக்ஸு அமௌண்ட்டை பார்த்துக்கோ, இன்வாய்ஸ் நம்பரை பார்த்துக்கோ, 1907 செலக்ட் பண்ணி ஆல்ட் எஸ் கொடுத்து இங்கே ரெக்கன்சில்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டியதான். கிளியரா? இதுதான் ரெக்கன்சிலேஷன். ஸோ இந்த மாதிரி ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யாராவது உங்களுக்கு பார்ட்டி வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஆனால் உங்களுக்கு GSR 1 வரல, சார் 2Aல வரல, 2Bல வரலன்னா இமிடியேட்டாக நீ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கேட்க முடியும். சார் இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இது உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வரல சார் எனக்கு இன்புட்டு அப்படின்னு உங்களால் கேட்க முடியும். இந்த ரெக்கன்சிலேஷன் பண்ண வேண்டியது அக்கௌண்டன்ட்டோட டியூட்டி. இதை மாத்திரம் பண்ணு. ஓகேவா? ஐ திங்க் ஜிஎஸ்டியை பற்றி ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நான் நடத்தி வச்சேன், பட் முடியல. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய டாலி சீனிவாசன். டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இப்போ
இப்போ அசோக்குமார் 2 வார்த்தை கேட்டார், அந்த மாதிரி இன்ட்ராக்ஷனாக கேளுங்க, பேசுங்க. நான் மாத்திரமே பேசின்றது தான் எனக்கு த்ரோட் பெயின் வந்துடும். ரைட்டா? தயவு செஞ்சு குறுக்க 2 கேள்வி கேளுங்க. தப்போ ரைட்டோ நீ யார்கிட்ட கேட்குற? என்கிட்ட தான் கேட்குறீங்க. ரைட்டா? அந்த கொஸ்டின் தப்போ ரைட்டோ ஈவன் எனக்கே தெரியலன்னா நான் கேட்டு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதனால் கோஆர்டினேட் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ரொம்ப சௌரியமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த எம்சிக்யூ மார்க் லிஸ்ட் அது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். வாத்தியார் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு. நன்றி, வணக்கம். இந்த பேட்சில் இருக்கிறவங்க மாத்திரம் இருங்க, மற்றவங்கெல்லாம் லெஃப்ட் ஆகுங்க. கிளாஸ் ஓவர். தேங்க்யூ. பை.